யா அய்யுஹன்னாஸு உஅ்புதூ ரப்பகுமுல்லதீ ஹலககும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்வா என்ற இறையச்சமும் தூய்மையும் உடையோர் ஆகலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களையும் உங்களுக்கு முன்னாடி இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவன் ஒருவனே என்று நம்புங்கள். அவனல்லாது வேறு யாரும் உங்களுக்கு உணவளிக்கும் இறைவன் கிடையாது என்பதை தெரிந்து கொண்டே நீங்கள் அறியாமையில் இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏக இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லும்போது, படைத்த இறைவன் ஒருவனேன்னு சொல்லும்போது மனிதனுக்கு சந்தேகம் வருது. அப்படியா, இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியுமா, நிறைய இறைவன் இருக்க முடியாதா அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போது அரபு கிராமவாசி ஒருவரிடம் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், அல்லாஹ் தூயவன், என்ன ஆச்சரியம். ஒட்டக சாணம் எதை காட்டுது அப்படின்னா, அந்த பக்கத்தில் ஒட்டகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும், அதனுடைய பாத சுவடுகள் எதை காட்டுது அப்படின்னா, அங்கே நடந்து போன ஒரு உயிர். அது மனிதனுடைய கால் தடமாக இருந்தால் மனுஷன் நடந்து போயிருக்கான், ஒட்டகத்துடைய காலடி தடம் இருந்தால் ஒரு ஒட்டகம் நடந்து போயிருக்கு அப்படிங்கிறத அந்த காலடி சுவடுகளே காட்டும்போது, விண்மீன் நிறைந்த வானமும் அகன்ற பாதைகளை கொண்ட பூமியும் அலைகள் ஆடும் கடல்களும் கைதேர்ந்த நுட்பமிக்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உங்களுக்கு அறிவிக்கவில்லையா அப்படின்னு கேட்டாராம். பக்ருதீன் அர்ராசி ரஹ்மத்துல்லா அவங்க சொன்னாங்க, மனிதர்கள் பேசும் மொழிகள் வேறு வேறாக இருப்பதும் உயிரினங்கள் வெளியிடக்கூடிய ஒலிகள் வேறு வேறாக இருப்பதும் இறைவன் ஒருவன் உள்ளான் என்பதை உங்களுக்கு உணர்த்தவில்லையா என்று கேட்டார்கள். சில பேர் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடம் இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன உதாரணம் மிக அழகானது. சரக்குகள் நிறைந்த கப்பல் ஒன்று, அதில் காவலர்களும் இல்லை, அதை செலுத்தும் மாலுமிகளும் இல்லை. எதிரில் வரும் பேரலைகளை எல்லாம் கிழித்து கொண்டு தானாகவே செல்கிறது, தானாகவே வருகிறது. அதை செலுத்துவார் யாருமே இல்லாத நிலையில் அது விருப்பப்படி தானாகவே கடலில் ஓடுகிறது அப்படின்னு சொன்னப்போ, அது எப்படி கப்பல் தானாக போகும், தானாக வரும், என்ன பேசுகிறீங்க நீங்கன்னு கேட்டாங்களாம். என்றால் சாதாரண கப்பல் ஒன்றே செலுத்துவார் யாரும் இல்லாமல் நகர முடியாது என்றால், இந்த விண்ணும் மண்ணும் அவற்றில் உள்ள உறுதி வாய்ந்த பொருட்களும் இயங்க அவற்றை இயக்கும் படைப்பாளன் ஒருவன் தேவையில்லையா என்றால் இறைவன் என்றொருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்று சொன்னார்கள். முசுக்கட்டை மரத்தின் இலைகள் பட்டுப்புழு ஒன்று நூலை தருகிறது, தேனி சாப்பிட்டு விட்டு தேனை தருகிறது, ஆடு மாடு சாப்பிட்டு விட்டு சாணத்தை தருகிறது, மான்கள் சாப்பிட்டு விட்டு கஸ்தூரி இலையை தருகிறது என்றால், ஒரு பொருளை சாப்பிட்டு வித்தியாசமானவற்றை உற்பத்தி செய்வற்றை பார்க்கிற போது இறைவன் தன்னை உணர்த்துகிறான்.